அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தமே. இன்றைய ஆத்ம உபதேசம் ஞானம் என்றால் என்ன? யார் ஞானிகள்? ஞானத்தை உணர்ந்தால் எந்த நிலையில் இருப்பார்கள்? எதை உணர்ந்தார்கள் என்று புரிந்து கொள்வது. இதை பற்றி நம்ம சற்று ஆழமாக கவனிப்போம். இதை பற்றிய நிறைய கருத்துகள், நிறைய விஷயங்கள் இதை பற்றி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதை பற்றி என்னுடைய ஆழமான கருத்து. முதல் விஷயம், இந்த ஞானம்ங்கிற வார்த்தை ஆன்மீகத்துல பயன்படுத்தக்கூடிய உயர்ந்த நிலை, இறுதி தன்மைன்னு சொல்றாங்க. ஞானம் அடைந்தவர்கள், நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், என்னுள் ஞானத்தை உணர்ந்தேன், பல வகையாக உள்ளது. ஞானம் என்ற வார்த்தைக்கு முதலில் அர்த்தம் தெளிவு என்று பெயர். தெளிவு என்று அர்த்தம். எதை பற்றிய தெளிவு? அதைதான் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். முதல் விஷயம் உடல், மனம் என்கின்ற எண்ண ஓட்டங்கள். மூன்றாவது உணர்ச்சி முடிச்சுகள். நான்காவது உணர்வு என்கின்ற இருப்பு, ஆன்மா, உயிர், ஜீவாத்மா. இந்த உடலை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டால் அது ஒரு புரிதல். உதாரணத்திற்கு மெடிக்கல்ல டாக்டர்ஸ் இருக்கவங்க, அவங்க எல்லாருமே இந்த உடலை பற்றி படிச்சிருக்காங்க. இந்த மனதை பற்றி படித்தவர்கள் சைக்காட்ரிக் டாக்டர்ஸ். மனதை பற்றி படித்தவர்கள் மனநிலை மருத்துவர்கள். இந்த உணர்வு என்கின்ற ஆன்மா, இருப்பை பற்றி புரிந்து கொண்டு இருப்பை பற்றிய ஞானத்தை உணர்ந்தவர்கள் ஞானிகள், ஆத்ம ஞானிகள் என்று அழைக்கப்படுவார். இந்த மனதை பற்றி புரிந்தவர்கள், எண்ணங்களை பற்றி தெரிந்து கொண்டவர்கள், உணர்ச்சி கொந்தளிப்பை புரிந்தவர்கள், அவர்களும் தன்னை ஞானி என்று சொல்கின்றார்கள். தன்னுள் இறை தரிசனம் பெற்றவர்கள், தன்னுள் இறை தரிசனம் ஏற்பட்டு இறைஞானம் அடைந்தவர்கள் தன்னை ஞானி என்று சொல்கின்றார்கள். ஆத்ம அனுபவத்தை, ஜீவாத்மாவை உணர்ந்தவர்களும் ஞானி என்று சொல்கின்றார்கள். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த ஜீவாத்மாவின் இருப்பை உணர்ந்தவர்கள் தான் இறுதி தன்மை என்று சொல்ல முடியும். இந்த உயிர் தான் அனைத்தையும் இயக்குகின்றது உடலுக்குள். இந்த ஜீவாத்மாவை உணர்ந்த மனிதன் ஆத்ம ஞானி என்று அழைக்கப்படுவார். இதை பற்றி தான் நான் இன்று பேசப் போகின்றேன். ஞானம் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெளிவு. எதை பற்றி தெளிவாக வேண்டும்? ஆன்மாவின் இருப்பை பற்றி தெளிவாக வேண்டும். இந்த உயிர் எந்த தன்மையில் இயங்குகின்றது? நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய வார்த்தை ஆனந்த உணர்வு, ஆனந்த விழிப்புணர்வு. எந்த ஒரு மனிதன் தன்னுள் ஒரு க்ஷணமாவது ஆனந்தத்தை உணர்ந்தாரானால் அவர் ஆத்ம ஞானி என்று அழைக்கப்படுவார். அவர் ஆத்ம ஞானி தான், அது எந்த டவுட் இல்லை. இதுல என்ன சில குழப்பங்கள் வருதுன்னா,
ஒரு ஞானி என்பவன் சாப்பிடவே மாட்டான், தூங்கவே மாட்டான். இது போன்ற அமானுஷ்யமான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அது தன்மை கிடையாது. அல்லது ஒரு பெரிய சக்திகளை அடைவது கூட ஞானம் என்று சொல்ல இயலாது. அது அமானுஷ சக்தி. அதை பிரயோகம் பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஞானம் என்பது, ஆத்ம ஞானம் என்பது அதுவல்ல. ஆத்ம ஞானம் என்பது ஜீவாத்மாவின் இருப்பு என்னவாக இருக்கின்றது, அதாவது நான் என்னவாக இருக்கின்றேன். அதான் பகவான் ரமண மகரிஷி நான் யார் என்கின்ற விசாரணை பண்ண சொல்றார். அது மூலமாக மனதை கடந்து, உணர்ச்சிகளை கடந்து, உணர்ச்சி முடிச்சுகளை கடந்து இருப்பாய் இருக்கின்ற ஜீவாத்மாவின் உயிர் தன்மையை உணர முடியும் என்று சொல்கின்றார். நான் அதை நேரடியாக வார்த்தையாக அதை பிரயோகம் செய்கின்றேன். ஆனந்தம். நம்முடைய சாஸ்திரங்களில், உபனிஷத்துகளில், தைத்திரி உபனிஷத்துல ஒரு வாசகம் உண்டு. தைத்திரி உபனிஷத் இதை சொல்கின்றது. ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத். ஆனந்தம்தான் பிரம்மம் என்ற அர்த்தம். சாஸ்திரங்கள் கூட இந்த பிரம்மம் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஆனந்தம் என்று சொல்கின்றது. ஆனந்தம் என்பது, அதை பற்றி நான் டீட்டெயிலா டிஃபைன் பண்ண நினைக்கிறேன். ஆனந்தம் என்பது ஒரு மனரீதியான நிரந்தரமில்லாத உணர்ச்சி கொந்தளிப்பு அல்ல. வெளி செயலில் நடக்கக்கூடிய உணர்ச்சி முடிச்சுகளின் அனுபவம் ஆனந்தம் கிடையாது. But what is ஆனந்தம்? What is bliss? That means absolute fulfillment. ஆனந்தம் என்பது absolute fulfillment. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிபூரண நிறைவு என்று அர்த்தம். பரிபூரண நிறைவை தான் நான் ஆனந்தம் என்கின்ற வார்த்தையில் பிரயோகம் செய்கின்றேன். இந்த பரிபூரண நிறைவில் என்ன இருக்கின்றது? ஆழ்ந்த அமைதி, நிதானம், உற்சாக சக்தி. இது அனைத்தும் சேர்ந்த நிறைவு தன்மை. என்னுள் நான் நிறைவாக உணர்கின்றேன். நிறைவு என்பது அனுபவம் அல்ல, அது இருப்பு. It is not experience, it is a state, it is a source of being. ஆத்மன். இந்த நிறைவு என்கின்ற ஆனந்த உணர்வு, பரிபூரண தன்மை எப்பொழுதும் மாறுவதில்லை. இன்னும் சற்று யோசித்தால், ஒரு மனிதன் தன்னுள் ஆன்ம திருப்தியான இந்த ஆத்ம நிறைவான பரிபூரண நிறைவென்கின்ற ஆனந்தத்தை உணர்வதினால் அவன் வெளியில் சந்தோஷத்தை தேடுவதில்லை, தேடப் போவதும் இல்லை. எல்லா மனிதர்களுமே தன் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், பரிபூரண நிறைவு. இந்த பரிபூரண நிறைவுதான் அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மென்ட்னு சொல்றேன். இதைத்தான் வெளியே தேடிக்கிட்டு இருக்காங்க. பொருட்கள் மூலமாக தேடி பார்க்கறாங்க. கிடைச்ச பிறகு பரிபூரண நிறைவு உணர முடியல. அடுத்த பொருளுக்கு மனம் தாகுது, அடுத்த பொருள் நோக்கி மனம் நகருது. உறவுகள் மூலமாக எதிர்பார்க்கின்றார்கள்.
அதுவும் நிரந்தரம் இல்லாமல் இருக்கின்றது. பரிபூர்ண நிறைவை தரமாட்டேங்குது. உங்களுக்குள் அந்த ஆன்மாவாகிய இருப்பு தான் தொடர்ந்து இதை நோக்கி உங்களை எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றதை தவிர வேறு எதுவும் இல்லை. இதை உணர்வதற்காக உங்களுக்குள் உந்து விசை ஏற்படுகின்றது. அதை வெளிமுகமாக திருப்புவதனால் தான் அது கிடைக்கவில்லை. அதை உள்முகமாக இருப்பை நோக்கி திருப்பும் போது மட்டும்தான் அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மெண்ட் சொல்லக்கூடிய பரிபூர்ண நிறைவென்கின்ற ஆனந்தம் நடக்கும். புகழ் மூலமாக முயற்சி பண்ணி பார்க்கிறோம். எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் சரி, பரிபூர்ண நிறைவை உணர முடியவில்லை. நன்கு ஆழ்ந்து யோசித்து பாருங்கள். இந்த வார்த்தை எல்லா சூழ்நிலையும் ஏற்படுகின்றது. இந்த ரிலாக்ஸ்டா ஒரு நார்மலான வேலை சொன்னா ஒரு நிம்மதி வேணும்னு சொல்லுவாங்க. எனக்கு நிம்மதி வேணும் வாழ்க்கையில. ஒரு நிம்மதி இல்லையே. எவ்வளவோ விஷயங்கள் பார்த்துட்டேன், எவ்வளவு விஷயங்கள் அடைஞ்சிட்டான ஒரு நிம்மதியே இல்லையே. ஏன்? இதோடைய ஆழம் பரிபூர்ண நிறைவு தான், அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மெண்ட் தான். இதுதான் அவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இயக்குகின்றது. தயவு செய்து ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். எதை தேடுகின்றோம் என்று தெரியாமல் தேடுவது சரியான வாழ்க்கையாக மாறாது. ஒரு மனிதன் பிறந்ததே அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மென்ட் சொல்லக்கூடிய பரிபூர்ண நிறைவு தன்மையில தான் பிறக்கிறாங்க. உணரப்போவதும் அதுவே என்று புரிந்து கொண்டு நாம் சிந்தித்தால் வெளி உலக ஆசை என்கின்ற பேராசை என்கின்ற தன்மையிலிருந்து விடுதலை அடைந்து வெளியுலக வாழ்க்கை தேவையே என்று புரிந்து கொண்டு தேவைக்கு மட்டும் வேலை செய்து, தேவைக்கு மட்டும் சிந்தனை செய்து செயலாற்றி உள்முகமாக திரும்பி பரிபூர்ண நிறைவுத்தன்மை நோக்கி நகர்வார்கள். இந்த ஆத்ம ஆனந்தத்தை உணரும் போது இந்த பரிபூர்ண நிறைவு ஃபீல் ஆகுது. ஒரு மனிதன் அடிப்படையா இதை உணர்ந்து வாழ்ந்தான என்ன ஆகும்? தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத போராட்டங்களே இருக்காது. தேவையில்லாத வலி வேதனைகளே இருக்காது. வாழ்ந்தோங்கிற திருப்தி. இதை உணர்ந்தவன் தான் ஞானி. ஒரு உதாரணம் சொல்றேன். மனரீதியாக எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் மட்டுமே புரிந்து கொண்டவர் ஞானி என்று சொல்கின்றார்கள் என்றால் அவர்களுக்குள் அந்த நிறைவு ஏற்படுதான் என்ற கேள்வி எனக்குள் எழும்புகின்றது. அவர்களுக்குள்ளே கேட்டு பார்க்க வேண்டும். இதனால் எனக்குள் பரிபூர்ண நிறைவு ஏற்படுகின்றதா, இல்லது வெறுமனே லாஜிக்காக மட்டும் நான் புரிந்து கொண்டேனா அப்படின்ற கேள்வியை உள்ளுக்குள் கேட்க வேண்டும். எந்த நிலையை அடைந்தாலும் உள்முகமாக நான் பரிபூர்ண நிறைவை உணர்கின்றேனா? இல்லை என்ற பதில் வந்தால் நீங்கள் அடுத்து நகர்வது உள்முகமான ஆன்மாவை நோக்கி. என்னுடைய கருத்து, மனரீதியாக ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற மனிதன் ஆன்மீகவாதி ஒருபோதும் பரிபூர்ண நிறைவை உணர இயலாது. ஏன்னா அது மனம். சாதாரண எண்ணங்கள், எமோஷனல் இம்பேலன்ஸ், எமோஷனல் நாட்ஸ். அதனால எந்த ஒரு விஷயம் நடக்க போறது இல்ல. மனம் வேறு,
உயிர்த்தன்மை வேறு, மனமும் உயிர் ஒன்று என்று கிடையாது. ஆத்ம ஞானி என்பவன் தன் ஜீவாத்மாக இருப்பை ஆழமாக உணர்ந்தவன், பரிபூர்ண தன்மையாகிய அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மெண்ட் என்கின்ற ஆனந்தத்தை உணர்ந்தவன் தான் ஆத்ம ஞானி. ஒரு உதாரணம், பல வகையான அனுபவங்கள், பல வகையான வழிகள் பயணம் செய்தாலும் கூட எந்த ஒரு மனிதன் ஆன்மீகத்தில் தன் இருப்பாகிய பரிபூர்ண நிறைவை உணர்கின்றாரோ அவர் ஞானியே ஆவார். தன்னுள் ஆத்ம நிறைவு, பரிபூர்ண நிறைவு என்கின்ற ஆனந்தம், பரிபூர்ண நிறைவு என்கின்ற ஆனந்தம். நான் ஆனந்தத்துக்கு விளக்கம் சொல்றேன். பரிபூர்ண நிறைவு என்பது அனுபவம் கிடையாது, இது உணர்வு, இது மறையாதது, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. எப்படி கடல் உடைய அலை மனம், ஆனால் கடலுடைய இருப்பு பரிபூர்ணம், நிறைவு, ஃபுல்ஃபில்மெண்ட். இந்த இருப்பு அப்படிதான் இருக்கு. நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். கர்மயோகமாகட்டும், பக்தி யோகமாகட்டும், ராஜயோகமாகட்டும், ஞான யோகம், அனைத்தின் மூலம் எதை தேடுகின்றான் மனிதன்? ஆத்ம திருப்தியை தான், பரிபூர்ண நிறைவைத்தான் தேடுகின்றார். ஏன் அதை செய்யணும்? அவரு ஏன் அந்த யோகத்து மூலமா பயிற்சி செய்யணும்? ஏதோ ஒண்ணு உணர்வதற்காக இயங்குகின்றார்கள். பக்தியை நோக்கி செல்வதற்கும் காரணம் அதுவே. தன்னுள் ஏதோ ஒன்று நான் உணராமல் இருக்கின்றேன், அதை நான் உணர வேண்டும் என்கின்ற இருப்பை நோக்கி நகர்கின்றார்கள். இதை பரிபூர்ண நிறைவு என்கின்ற ஆனந்தம் என்கின்ற வார்த்தையில் சொல்ல இயலும். அதனாலதான் ஆத்ம ஆனந்தம் என்கின்ற வார்த்தை பிரயோகம் செய்கின்றேன். என்னுள் நான் ஆனந்த உணர்வில், பரிபூர்ண நிறைவில் உணர்கின்றேன். அதில் இருப்பதினால் திருப்தி, நிம்மதி, சாந்தம், உற்சாக சக்தி, இவ் அனைத்தும் சேர்ந்த ஆனந்த உணர்வு இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. அது எங்கேயும் செல்லவில்லை. உயிர் என்றாலே அதுதான் அர்த்தம். அதை உணர்வதா இல்லையா என்கின்ற கேள்வி. மொத்த வாழ்க்கையின் ரகசியமே கடவுள் சக்தி இதை நோக்கிதான் உங்களுக்குள் திருப்புகின்றது. எப்படி ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தாம் அறிவு, இறுதியாக ஆறாவது அறிவாகிய மனித பிரிவு எடுக்கின்றோமோ, அதே போல்தான் ஐந்தறிவு என்கின்ற பிறவியிலிருந்து ஆறாம் அறிவுக்கு நகர்வது உயர்ந்த பிறவியோ, அதேதான் ஆறறிவு படைத்த ஆறறிவாய் இருக்கின்ற மனிதனும் தன்னுக்குள் உள்முகமாக திரும்புகின்றான். நன்கு கவனியுங்கள். வெறுமனே சம்பாதித்து பேர், புகழ், வசதிகள் எதற்காக? எவ்வளவு வேணா சம்பாதிங்க, ஆனா எதற்காக? கேள்வி உள்ளுக்குள் திருப்பி பாருங்கள், புரியும். ஒன்றே ஒன்றுதான், உள்முகமான ஒரே ஆனந்த உணர்வு. இந்த உணர்ச்சிகளில் இருந்து, உணர்ச்சி முடிச்சுகளில் இருந்து ஆனந்தம் என்கின்ற பரிபூர்ண நிறைவுத்தன்மை நோக்கி இறைக்கை சக்தி, கடவுள் சக்தி நகர்த்துகின்றது. வித்தவுட் யுவர் பர்மிஷன், உங்களுடைய பர்மிஷன் இல்லாம நடந்து. இதுதான் சத்தியம். உயிர் தன்மை, உற்சாக, பரிபூர்ண நிறைவென்கின்ற ஆனந்த விழிப்புணர்வு தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை.
எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இருப்பை உணர்ந்தவன் ஆத்ம ஞானி. இருப்பை உணராதவன் ஆத்ம ஞானியாக ஆக இயலாது. ஆனந்தோகம், ஆனந்தமாக இருக்கின்றேன். ஞானம் என்பது தெளிவு. எதை பற்றி? ஜீவாத்மாவை பற்றி தெளிவு. என்ன தெளிவு? ஜீவாத்மா ஆனந்த விழிப்புணர்வில் அல்லது ஆனந்தத்தில் இயங்குகின்றது என்கின்ற தெளிவு. அதை உணர்ந்து பரிபூர்ண நிறைவென்கின்ற ஆனந்தத்தை உணர்ந்தவன் ஒரு க்ஷணமாவது உணர்ந்தாலும் சரி, அவர்கள் ஆத்ம ஞானிகளே. இந்த ஆத்ம ஆனந்தம் ஏற்பட்ட பிறகு நிச்சயமாக நிரந்தரமான விடுதலை நோக்கி நகர்வார்கள். எதை நோக்கி? தன்னுள் இருக்கின்ற உணர்ச்சி முடிச்சுகளை கவனிக்கக்கூடிய விழிப்புணர்வுக்குள் நகர்வார்கள். நல்லா ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. இந்த உணர்ச்சி கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு, உணர்ச்சி முடிச்சு பொங்குது அப்படின்னா, what is the solution? You can able to handle all kind of emotions. How? You need the consciousness. அதை கவனிக்கக்கூடிய விழிப்புணர்வு தன்மைதான் தேவை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. ஒரு மனிதன் எதனால உணர்ச்சி முடிச்சல சிக்கிறாங்க தெரிஞ்சும் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்யறாங்கன்னா, காரணம் உணர்ச்சி முடிச்சால் ஏற்படுகின்ற சுகம் என்கின்ற மனநோய் சர்க்கரை போன்றது. அதை தாண்டி அவர்களுக்குள் ஜீவாத்மாவா இருக்கின்ற ஆனந்தம் என்கின்ற தேன் அல்லது அமிர்தத்தை உணராதனால் மீண்டும் மீண்டும் சர்க்கரையே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனா அவர்களுக்கு தெரியும் சர்க்கரை தித்திக்குது, ரொம்பவும் அதை சாப்பிட முடியாதுன்னு தெரியும். சற்று உள்முகமாக திரும்பி அமிர்தம் என்கின்ற ஆனந்தத்தை உணரும் போது இந்த சர்க்கரை என்கின்ற சிற்றின்பத்தை கைவிடுவான். டிஃபால்ட்டா நடக்கும். இது எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்த அனுபவம். இந்த ஆனந்த உணர்வு பரிபூர்ண திருப்தியையும் நிறைவையும் தருவதினால் உணர்ச்சிகளையும் கையாளக்கூடிய கான்சியஸோடு வெளியுலக வாழ்க்கை தேவையே என்று புரிந்து கொண்டு வெளியுலகமே வாழ்க்கை என்று மாயில் சிக்காமல் ஆரோக்கியமான உடல் தேவை, ஆரோக்கியத்துக்கு தேவையான ஆரோக்கிய உணவு தேவை, வாழ்வதற்கு தேவையான செல்வம் தேவை, இருப்பதற்கு இடம் தேவை என்கின்ற தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வந்த நோக்கத்தை நோக்கி நகர்வார். அவர்களே ஆத்ம ஞானி என்று அழைக்கப்படுவார். இதுவே ஆத்ம ஞானத்தின் முழுமைத்தன்மை. இது எல்லாருக்கும் சாத்தியமே என்று சொல்கின்றேன். கடுமையான தவங்களோ தேவையில்லை. இதற்கான சரியான தியானங்களையும் யோகங்களையும் செய்வதனால் இந்த ஆனந்த அனுபவம் என்கின்ற ஆத்ம ஆனந்தம் என்கின்ற ஈர்ப்புத்தன்மையை உணர முடியும். இதை இப்பிறவியோ அடுத்த பிறவியோ உணர்ந்துதான் ஆக வேண்டும். உணர வைக்கும். வாழ்க்கை எதை நோக்கி செல்கின்றது? இதை நோக்கிதான் செல்கின்றது. நமக்கு தெரியாம இருக்கலாம், நமக்கு புரியாம இருக்கலாம். ஆனா கடவுள் சக்தி என்கின்ற பிரபஞ்ச சக்திக்கு தெரியும், பிரம்மத்துக்கு தெரியும், படைச்ச கடவுளுக்கு நன்றாகவே தெரியும். இதை நோக்கிதான் எடுத்து செல்கின்றது. நம்மளே யோசிச்சு பாருங்க. எந்த செயலை செஞ்சாலும் இது என்ன செய்யணும், எதற்காக செய்யணும் நம்ம தெரிஞ்சுதான் செய்வோம். அதே போல நம்மளை படைத்த இயற்கை சக்திக்கு நல்லாவே தெரியும். இந்த பிறவிதான் அடுத்த பிறவி, ஏதோ ஒரு பிறவி நடந்துதான் ஆகணும். ஆனா அந்த முடிவு பாருங்க இனிமையா இருக்குங்கிறது. அதான் கிஃப்ட்.
நம் வாழ்க்கையின் முடிவு, நம் வாழ்க்கையின் அடுத்தடுத்த பரிணாமம் இந்த ஆத்ம ஆனந்தம் என்கின்ற பரிபூரணம், அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மெண்ட். இதை தெரிஞ்சுக்கிறதே மிகப்பெரிய கிஃப்ட்னு நான் நினைக்கிறேன். இதைத்தான் உள்முகமாக திருப்பிக் கொண்டிருக்கின்றது. இதை நோக்கி நகருங்கள், இதை நோக்கி தெளிவாகுங்கள். உங்க எல்லோருக்கும் ஆத்ம ஆனந்த அனுபவம் ஏற்படட்டும். எல்லோருக்குள்ளும் ஆத்ம ஆனந்தம் அனுபவம் ஏற்பட்டு ஆத்ம ஞானியாக வாழ்வீராக. ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றி. மீண்டும் சந்திக்கின்றேன். ஆனந்தோ ஆனந்தோ ஆனந்த